தோத்து போனாலும் ஒரு தமிழனா தோத்து போ. தமிழ் தேசியம் என்று பேசுற நீங்கள் இன்றைக்குமே தமிழ் தேசியமா வாழுங்க. ஒட்டு மொத்தமா தளபதி விஜயனா மக்களை மட்டும் நம்பி வந்திருக்காரு. கைவிட்டுறாங்க. அண்ணன் கொள்கை தலைவரா வச்சுக்கொண்டு நீங்க என்ன பேசுறீங்க? இப்படி அசிங்கமான வார்த்தைகள்லாம் அண்ணன் பேச மாட்டார். வணக்க மக்களை, நான் விஜிதரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சமீபத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய 2 நடிகர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அது என்னத்துக்காகன்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பின்னிக்கு இருக்க அரசியல் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இப்ப என்ன பார்க்க போறேன்னு சொன்னா, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, நான் அரசியல் கட்சி தொடங்கினால் என்னுடைய ரசிகர்கள் பணத்தை இழப்பார்கள்னு சொல்லி. நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னா, என்னுடைய சுயநலத்துக்காக நான் ரசிகர்களே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நாங்க ஏற்கனவே அஜித்குமார் தொடர்பான அறிக்கைக்கு முழுமையான ஒரு ரிவ்யூ பார்த்துட்டோம். ஆனா இது சம்பந்தமான வீடியோ ஏன் பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கொண்டு இந்த அரசியல்வாதிகள் பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியின் சாட்டை அண்ணா தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாட்டை அண்ணா சொல்றாரு, அஜித் சார் இருக்கார்ல, அவங்க மலையாம், தளபதி விஜயனா மடுவான், 2 பேரையும் ஒப்பிட முடியாதாம். உங்களை எல்லார்ட்டையும் ஒன்று கேட்கிறேன், தளபதி விஜயன்னா கிட்டத்தட்ட இப்ப அவருடைய அதிகூடிய வசூல் 700 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்துக்கு அவர் ஆக கூடின வசூல் பண்ணது 700 கோடின்னு வச்சுக்கோங்க. ஆனா அஜித்குமார் சார் இதுவரைக்குமே 300 கோடி கூட அவர் தொடையிலன்னு நான் நினைக்கிறேன். 300 கோடியே ஏதோ ஒருக்கா தொட்டதாக்கும், இல்லை நான் தொடையிலன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா பாருங்க, அவர் எங்க இவர் எங்க? என்னை பொறுத்த மட்டும் அஜித்குமார் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. வெளிநாடு வியாபார ரீதியாக அஜித் சாருக்கு எந்த மார்க்கெட்டும் கிடையாது. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியால அஜித் சாருக்கும் விஜய் அண்ணாக்கும் இருக்கிற மார்க்கெட் இந்தியா முழுவதும் நான் சொல்றேன். அதுலயுமே அஜித் சார் மிக குறைவா தான் இருக்காரு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் அஜித் சார் விஜய் அண்ணாக்கு சரிசமனாக இருக்கிறார். தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப கேரளாவை எடுத்துக்கொண்டா, தெலுங்கு எடுத்துக்கொண்டா, எல்லா இடத்துலயும் விஜய் அண்ணாக்கு அதிகூடிய ரசிகர்களும் அதிகூடிய மார்க்கெட்டும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சாட்டை அண்ணா புழுகு மூட்டையாவே இருக்கிறாரு. அவர் மலையாம், இவர் மடுவாம். யதார்த்தமா நீங்க உண்மையை பேசினா ஓகே, நீங்க உண்மையை பேசுறீங்க, சரி, நாங்க அதை வரவேற்கக்கூடிய மாதிரி இருந்தா ஓகே. நிச்சயமாக அஜித் சார் மிகப்பெரிய ஒரு நடிகர். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க எந்த வித என்ன சொல்றது மார்க்கெட்டும் அவருக்கு இல்லை. நீங்க தளபதி விஜயனாவே எப்படியாவது இழிவுபடுத்தணும். நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஊடாக ஒன்று கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சிட்டு நீங்க யார கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி வாரீங்க? தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவருடைய கொள்கையை பின்பற்ற நீங்கள் இவ்வாறான வார்த்தை பிரிவுகளா பேசுவீங்க? அவர் முதல் உங்களை மாதிரி அசிங்கமா பேசுவார். அவருடைய கொள்கைன்றா என்ன தெரியுமா? அந்த மனுஷனை கொள்கை தலைவனை வச்சுக்கொண்டு நீங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. அந்த மனுஷன் எதிரியை நேசிச்ச மனுஷனையா? நீங்க முதல் சொன்னீங்க, விஜய் அரசியலுக்கு வா, அவர் தமிழன். ரஜினிகாந்த் வரக்கூடாது, அவர் வேற மொழியை சேர்ந்தவர். அஜித் வரக்கூடாது, அவர் வேற மொழியை சேர்ந்தவர். ஆனா விஜய் வரலாம், தமிழர்னு சொன்னீங்க. வந்த உடனே விஜய வேற மொழிக்காரோட சேர்ந்து அரசியல் பண்ணி கவுக்குறீங்க. இதான் தமிழ் தேசியம். இதுதான் நீங்க ஒரு பச்சோந்தித்தனம். நீங்க முதல் சொன்னீங்க தமிழ் தேசியம், நாங்கள் தமிழர்கள் இருந்தீங்க. ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வரக்கூடாண்டீங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து கூட்டணி அமைச்சு அரசியல் பண்றதுக்காக இவ்வளவு செய்யறீங்களே, இதுதான் கேடுகட்டத்தனம். தோத்து போனாலும் ஒரு தமிழனா தோத்து போ. தமிழ் தேசியம் என்று பேசுற நீங்கள் இன்றைக்குமே தமிழ் தேசியமா வாழுங்க. இன்றைக்கு நாங்க தமிழ் தேசியம், தமிழர்களை தமிழரே ஆளணும் என்று சொல்றது, ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கக்கூடாது கத்துறது, ஆனா ரஜினிகாந்தை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட சொல்றது, நடிகர் அஜித்தை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட சொல்றது எல்லாம் என்னது? அதுக்கு பின்னால் ஏகப்பட்ட அரசியல் இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப விஜயை விழுத்தணும், தளபதி விஜயன்னா விழுத்தணும். தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்களே. ஒட்டு மொத்தமா தளபதி விஜயனா மக்களை மட்டும் நம்பி வந்திருக்காரு. கைவிட்டுறாங்க. விட்டீங்களோ, நீங்க இன்னுமே எத்தனையோ வருடங்கள் இப்படித்தான் அட்டுழியப்படுவீங்க. கவனம், மிக மிக கவனம். இதுதான் உங்களோட அரசியல். இப்படித்தான் எனக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, நீங்க ஈழத்தமிழர்களா, நீங்களே தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றீங்க, நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணலாமா? நாம் தமிழருடைய ரெட்டை வேடம் எனக்கு பிடிக்கல. புரியுதா? அண்ணன் கொள்கை தலைவரா வச்சுக்கொண்டு நீங்க என்ன பேசுறீங்க? இப்படி அசிங்கமான வார்த்தைகள்லாம் அண்ணன் பேச மாட்டேன். அதனுடைய கொள்கை என்னன்னு தெரியுமா? எதிரியை நேசிக்கிறவர். எதிரியா இருந்தா கூட நேர் வழியில என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடியவர். நீங்க என்ன செய்யறீங்க? பித்தலாட்டத்தனம். தமிழ் தேசியம் பண்றீங்க, ஈழத்தமிழரையும் போய் காட்டி எல்லாரையும் போய் காட்டுறீங்க. நீங்க என்ன பொறுத்த மாட்டேங்கி நீங்க இந்த அரசியல் பேசுற நீங்கள் மக்கள் நலன் பிரச்சனையை காட்டிக்கிறீங்களா?
எந்த வீடியோல மக்கள் நலம் பிரச்சனை காய்ச்சிக்கிறீங்க? என்ன உங்களோட சுயநல அரசியல் தான் பேசிக்கொண்டு இருக்கு. இன்னொரு அரசியல் கட்சியை விமர்சிப்பீங்க, இல்லைன்னா இன்னொருத்தனை கேவலப்படுத்துவீங்க. நல்ல மாதிரி எது பேசிக்கிறீங்க. சாட்டே நான் உங்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். இப்படி புழுகு மூட்டையா இருக்கிறீங்க. உண்மையாவே வேதனை எனக்கு. ஒரு அரசியல் உண்மையாவே ரஜினிகாந்த் சார் எல்லாம் ஏன் இப்படி எல்லாம் நேர்மையா ஒரு அரசியலுக்கு வரலாம். ஒரு நடிகர் வந்துட்டாருன்னா அவரை விழுத்துறதுக்கு இப்படி எல்லாம் கேடு கட்டணும். அஜித் சார் நீங்க வந்து அரசியலே ஈடுபட மாட்டேன் நீங்க. ஆனா நீங்க செய்யற கூத்தை பார்த்தா எனக்கு புரியவே இல்லை. நீங்களாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து போல தமிழ்நாட்டுக்கு. புரியவே இல்லை எனக்கு. உண்மையாவே நான் சொல்றேன். மிகப்பெரிய ஆபத்து. இவ்வாறான மனிதர்கள்லாம் மிகப்பெரிய ஆபத்து. ஏன்டா இவர்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டார்கள். ஆனா முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் காரணமா இவர்கள்லாம் இருப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் இவர்கள்லாம் மூல காரணமா இருப்பார். நாங்க எதுவுமே செய்யறதில்ல, நாங்க எல்லாருக்கும் சார்பானவர்கள்னு சொல்றாங்கல்ல, இவங்க மிகப்பெரிய ஆபத்து சமுதாயத்துக்கு. கவனமா இருங்க. சாட்டேனா நீங்க எல்லாம் இவ்வளவு காலம் தமிழ் தேசியம் பேசுனீங்க. இன்றைக்கு போய் அங்க இருந்து கதைச்சிட்டு வந்து இனி நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, என்ன சொல்றது, எதிரி தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாரோ, அன்றைக்கு பிறகு இனி நீங்க என்னதான் காய்ச்சா கூட உங்களை நம்ப போறது. இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்.